சமீபத்தில் ஒரு வீடியோ பதிவு என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. சின்ன வீடியோ தாங்க. அவங்க உங்க கூட இருக்கிறது முக்கியமா இல்லை சந்தோஷமா இருக்கிறது முக்கியமா அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ பதிவு என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. கிட்டத்தட்ட ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தா அது உண்மைதானே. எல்லோருமே என்ன நினைக்கிறோம், அவங்க என் கூட இருந்தால் தான் சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க என் கூட இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு நம்முடைய சந்தோஷத்தை மட்டுமே தான் அந்த இடத்துல சுயநலமாக பிரதிபலிக்குமே தவிர, அவங்க உண்மையிலேயே சந்தோஷமா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை எதை மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு நிமிஷம் கூட நம்ம யோசிச்சே இருக்க மாட்டோம். அந்த என் கூட இருக்கிறது சந்தோஷம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளேயே நம்முடைய அன்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுயநலம் வெளிப்பாடுது இல்லையா. அதனால் உண்மையான ஒரு அன்பு அப்படின்றது அவங்களுக்கான சந்தோஷத்தை, அவங்களுக்கான ஒரு இடத்தை நம்ம விட்டு கொடுக்கறதுல தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு சின்ன கதை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரோஜா பூவை ரொம்ப அழகாக காதலிச்சு அந்த ரோஜா பூ மீது ஒரு அளப்பரிய ஒரு அன்போடு அதை வளர்க்குறோம். ஆத்மார்த்தமான ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு அந்த செடி முழுக்க ரோஜாக்கள் பூத்திருந்தாலும் அதை நம்ம பறிக்கிறதுக்கு தோணாது. ஏன்னா என்னுடைய அன்பு அந்த ரோஜா பூவை மகிழ்ச்சியாக ரசிப்பது மட்டுமே தான். அதை எனக்காக அந்த ரோஜா பூவை பறித்து என்னுடைய தேவைக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா அது அன்பின் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுயநலத்தினுடைய வெளிப்பாடாக தான் இருக்குமே தவிர அது முழுமையான அன்பாக இருக்கு. அன்பு அப்படின்றது எனக்கு மட்டும் அப்படின்னு சுயநலத்தில் இருக்கிறது இல்லை, அவங்களுக்கும் அதில் மகிழ்ச்சியான ஒரு இடத்தை நாம் தேர்வு செய்து கொடுக்கறதுலாம் இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, என்னோடு இருக்கிறது முக்கியம் கிடையாது. அவங்க எங்கே இருந்தால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இருக்கக்கூடிய இடத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடத்த விட்டு கொடுக்கறது தான் உண்மையான ஒரு காதல், உண்மையான ஒரு அன்பு. எல்லோருமே அன்பை சுயநலம் இல்லாமல் மகிழ்ச்சியாக பிரதிபலிக்கும். நன்றி.